வாக்கிடுவே ஆறுதல் தேடுதல் ஆசீர்வாதமாக இந்த முதல் சோதனமாகிய இந்த ஆண் பிள்ளையை தேவனுடைய சமூகத்தில் வந்து பிரதிஷ்டை செய்வதற்கு இருவரும் முழு சம்மதத்தோடு கூட நீங்கள் நிற்கிறீர்களா? பெற்றோர்களே, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு அளித்த இந்த சுதந்திரம் கர்த்தரால் அருளப்பட்டது என்று எந்த சந்தேகம் இன்றி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இதை இருவரும் அறிக்கை செய்கிறீர்களா? கர்த்தர் அளித்த இந்த சுதந்திரம் முதல் சுதந்திரம் கர்த்தருக்கு உயிர் என்பதனால் இந்த பிள்ளையை கர்த்தருக்காகவே ஒப்புக் கொடுத்து இவன் வளரும் நாட்கள் முழுவதும் இவனுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்களாக நீங்கள் இருவரும் இருந்து கர்த்தருடைய சகல கற்பனைகளையும் தகுந்த நேரத்தில் சொல்லிக் கொடுத்து ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக இந்த குழந்தையை நீங்கள் வளர்ப்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் வாக்கு செய்கிறீர்களா? உலக அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் இப்பாத்தினுடைய எந்த பிரிவிலும் பார்க்காதபடி நீங்கள் ஒரு பொறுப்புள்ள பெற்றோர்களால் இந்த குழந்தைக்கு இருந்து கர்த்தர்கள் கிட்ட கற்பனைகளின்படி நடந்து வாழ்க்கையின் கடைசி வரையிலும் இந்த மகனை பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் இருவரும் வளர்ப்பதாக வாக்குக் கொடுக்கிறீர்களா? சபையின் சட்டத்திட்டத்தின்படி நீங்கள் ஒரு ஆசாரியத்தோட குடும்பமாக இருக்கிறபடினா உங்கள் குமாரன் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக இருப்பதற்கு நீங்கள் இருவரும் வாக்குக் கொடுக்கிறீர்களா? நீங்கள் இருவரும் தேவனுடைய சமூகத்தில் கொடுத்த வாக்கின் அடிப்படையிலே அன்றைக்கு சகரியாக இருந்தது தங்களுடைய குமாரனாகிய யோவானை கர்த்தருடைய வழிகளில் வளர்த்து அவனை ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவனை தேவனுக்கு பிரதிஷ்டை செய்து அவனை நடத்தினதைப் போல இவனையும் கர்த்தருக்கு என்று வளர்த்து கர்த்தருக்காகவே நீங்கள் ஒப்புக் கொடுத்ததாக வாக்கு கொடுக்கிறீர்களா? நீங்கள் இருவரும் கொடுத்த இந்த வாக்கின் பேரிலே உங்கள் குழந்தையை ஆண்டவருடைய நலிவிடத்தில் சபையில் வைத்து குழந்தை பிரதிஷ்டை செய்வதற்குள்ளே குழந்தை குழந்தைகளை கலந்து கொடுக்கக்கூடிய அன்பாக அன்புக்குரிய விசுவாசிகளே, கர்த்தர் அருமையான ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் கர்த்தர் அளித்த ஆசீர்வாதமான இந்த குழந்தையை அவர்கள் தெய்வத்தை சமூகத்தில் வைத்து பிரதிஷ்டை செய்யும்படியாக வந்திருக்கிற நேரத்தில் கிறிஸ்தவ மக்களாகிய நீங்களும் நானும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாருமாக இந்த குழந்தையின் ஆசீர்வாதத்திற்காக இந்த பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் யாரும் உங்களுடைய கரங்களை இந்த குழந்தையின் பக்கமாக நீக்கும் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். உங்கள் வளர்கிறது இந்த குழந்தைக்கு மேலாக நீக்கும் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். ஜெபி எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான இந்த குழந்தையை நான் இப்பொழுது உங்களுடைய கருத்தில் கொண்டு வருகிறேன். தேவை இந்த குழந்தைகளுடைய சமூகத்திற்கு வந்தபடினா இந்த குழந்தை இன்று முதல் கர்த்தரின் பிள்ளையாக உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் வளர கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். ஆண்டவரே, அண்ணா பிள்ளையை வளர்த்து எப்படி உங்களுடைய சமூகத்தில் விட்டாரோ அதே போல இவர்கள் பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருந்து இந்த குழந்தையை கர்த்தருடைய சகல கற்பனையின்படி வளர்த்து ஆசீர்வாதமான ஒரு மகனாய் இவன் விளங்க இந்த பெற்றோர்கள் இதற்கு முழு பொறுப்பெடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். பிசாசின் கண்களுக்கும் மனிதனுடைய தீமையான கண்களுக்கும் இந்த குழந்தை விளக்கி தேவ ஞானமும் தேவ கிருபையும் மனுஷனுடைய தயவும் இந்த பிள்ளைக்கு அதிகமாய் கிடைக்க வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த குழந்தைகளுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பிள்ளையோடு இருந்து தீர்க்காய்ச்சி தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான இந்த சுதந்திரத்திற்கு ஜாஷே டேவிட்சன் என்று பெயர் வைத்து
ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, இனிவரும் நாட்களில் கர்த்தருக்கு பிரகாசிப்பானாக. கரங்களை